விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக செயல்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இப்பொழுது தனி கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை அந்த இறந்த பணத்தை உயிரூட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது ஒன்றும் நடக்கலைங்கிற முடிவுக்கு தெரிஞ்ச பிறகு இப்ப மாறு வேஷம் போட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாலாவது தமிழ்நாட்டில் ஏதாவது செய்ய முடியுமா என்று அவர் முயற்சி பண்றாரு. ஆனா நிச்சயமா நான் சொல்ல விரும்புறது, இந்துத்துவ கோட்பாட்டை, சனாதன கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்தை மாற்றி வேறொரு பேர்ல வேறொரு கட்சி ஆரம்பிக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய வேறுபிடிப்பையோ பெரிய செல்வாக்கையோ அது பெற முடியாது. இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை அண்ணாமலை தோல்வியடைய போகிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்றைய தினம் மிக முக்கியமான பிரச்சனையா கர்நாடக அரசாங்கம் இன்றைக்கு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற DK சிவகுமார் அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற வரையிலும் அங்க மேகதாது அணையை கட்டியே தீருவேன் என்று சபதம் ஏற்கிற முறையில் அவர் செயல்பட்டார். அதாவது மேகதாது அணை கட்டுவதா வேண்டாமா என்பது ஒரு மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. காவிரி என்பது ஒரு பல மாநிலங்களுக்கு சொந்தமான நதி என்கிற போது அந்த மாநிலத்தில் மேல் பகுதியில் அணை கட்டுவது என்பது ஒரு மாநில அரசு மட்டுமே முடிவெடுக்க முடியாது. அதுதான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பு. இதில் எந்தவிதமான மாடிஃபிகேஷன், தீர்ப்பில் எந்தவிதமான மாற்றங்களோ மற்றதோ செய்யணும்னா கூட சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உட்கார்ந்து பேசிதான் முடிவு பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு மாநில அரசும் தன்னிச்சையாக முடிவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கு. ஆனா பாஜக கர்நாடகத்தில் இந்த மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று கர்நாடக மக்கள் விரும்பல. ஆனால் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக காங்கிரஸ் கட்சியிலேயே தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய செல்வாக்கை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மேகதாது பிரச்சனையை DK சிவகுமார் என்பது எழுப்பினார். அதே அரசியல் ஆதாயத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மத்திய அரசும் அந்த பிரச்சனை செயல்பட்டிருக்கு. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமா தேசிய நதிநீர் கமிஷன் நீங்க அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை, அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான திட்டத்தை தயாரித்து நீங்க சமர்ப்பிக்கலாம் என்று நதிநீர் கமிஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அந்த அனுமதி வழங்கியிருப்பதே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானதுதான். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கூட அது மாதிரி இந்த செயல் திட்டம், அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றமும் அனுமதி அளித்த மாதிரி நம்ம போட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த சட்ட போராட்டத்தை தமிழ்நாடு தொடர வேண்டியிருக்குங்கிறது மட்டுமல்ல, நிச்சயமாக மேகதாதுவிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் அனைத்து பகுதி மக்களும் ஒன்றிணைந்து இதை முறியடிக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற போதே அவர் அது மாதிரி செஞ்சவர் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டார். எனவே முதலமைச்சராக வந்தபோது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியாவது கட்டணம் என்று முயற்சி மேற்கொள்வார். எனவே அதை முறியடிக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் குறிப்பாக தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிற விஜய் அவர்கள் நாளைக்கு முதல் முறையாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்திருக்கிறார். அடுத்து சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநருடைய உரை, இந்த அரசினுடைய கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் தொடக்கத்தில் அறிவிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் உரை வழங்குகிற ஒரு முதல் கூட்டம் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத முதல் வாரத்தில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளைக்கு முதல் அமைச்சரவை கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. பெரும்பகுதியான அமைச்சர்கள் முதன்முறையாக அமைச்சர்களாக ஏற்றிருக்கிற அவர்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதும், ஏற்கனவே தாவேகா மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றுகிற முறையில், எல்லாத்தையும் ஒரே நாளில் நிறைவேற்ற முடியாது, படிப்படியாக நிறைவேற்றுகிற முறையில் அதனுடைய துவக்க அமைச்சரவை கூட்டத்தில் திட்டமிடுவதும், ஆளுநரை உரையில இவைகளை பற்றியெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான முதல் கட்ட அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கான உதவித்தொகை வழங்குவது, அதே மாதிரி பணி நிரந்தரம் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஊழியர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றினால் அவர்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்வோம் என்று இருக்கிற வாக்குறுதி,
அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கிற இடங்களை பூர்த்தி செய்வதற்கு புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற அப்படிப்பட்ட அறிவிப்பு போன்றவைகள்லாம் மிக முக்கியமான அறிவிப்பு. அதே மாதிரி விவசாயிகள், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொழிலாளர் உரிமைகளை முழுமையாக பறிக்கக்கூடிய 4 சட்ட தொகுப்புகளை வழங்கி நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் விவாதமில்லாத நிறைவேற்றி இன்றைக்கு அதுக்கான விதிகளை எல்லாம் உருவாக்கி ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமலாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளத்தில் இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் அந்த கோடை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுக்கான ஒரு புதிய விதிமுறைகளை உருவாக்கும் என்கிற முறையில் அவர்கள் ஒரு புதிய விதிமுறைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த அரசு தொழிலாளிகள் போராடி பெற்றிருக்கிற உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த மத்திய அரசு நிறைவேற்றக்கூடிய அந்த லேபர் கோடு என்பதை முழுக்க நிராகரித்து உரிமைகளை பாதுகாப்பதற்கான கேரள அரசை போல அவங்க கோபால் ரெட்டி என்கிற கமிஷன் அமைத்து அந்த கமிஷனுடைய சிபாரிசு அடிப்படையில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே அதே போல அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டோ அல்லது அதே போல ஒரு கமிஷன் அமைத்து அந்த சிபாரிசின் அடிப்படையில் அந்த புதிய விதிமுறைகளை போராடுகிற தொழிலாளிகளுடைய உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளை உருவாக்குகிற அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த அரசு தொடர வேண்டும். நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஆளுநர் உரையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? குறிப்பாக குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அதாவது இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஏதோ இந்த ஜூன் மாதம் இந்த மே மாதம் 10ஆம் தேதி தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு அப்படி பார்க்க முடியாது. இது தொடர்ந்து நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற, குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்பது இருக்கிறது. கடந்த அரசுகள் கூட அதில் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு. எனவே இன்றைக்கு அது தொடர் நிகழ்வாக நடக்குது. அதுக்கு அடிப்படையாக இருக்கிற போதை கலாச்சாரம் முழுமையாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இவைகளையெல்லாம் முற்றாக ஒழிப்போம் என்கிற முறையில் இந்த அரசு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியாது. பல இடங்களில் கஞ்சா, இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது, சம்பந்தப்பட்ட கைது செய்வது, அந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்வது, 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறது போன்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஆனால் இது போதுமானா போதாது. இன்னும் முழுமையாக போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு, போதை கலாச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு கூட பாதுகாப்பற்ற நிலை தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வதை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும். குறிப்பா காவல்துறை உட்பட அனைத்துக்கும் பொறுப்பா இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றா உங்களுடைய ஆதரவு நிலைப்படுத்தி? இடைத்தேர்தல் வர்ற போது நம்ம தீர்மானிக்கலாம். இடைத்தேர்தல் வந்தா யார் போட்டியிடுவா, எந்தெந்த அணி போட்டியிடுங்கெல்லாம் ஒன்றும் தெரியல. எனவே இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அது சம்பந்தமாக நம்ம விவாதிக்கலாம். இல்ல அதான் சொல்றேன், இடைத்தேர்தல் எத்தனை தொகுதிக்கு வரப்போகுதுங்கிறது என்ன ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 5 தொகுதிக்கு மட்டுமே இடைத்தேர்தல் வருமா, 25 தொகுதிக்கும் சேர்த்து வருமா என்கிறதெல்லாம் கேள்வியா இருக்கு. இன்னும் முழுமையா நிறைவு பெறல. எனவே அதெல்லாம் தெளிவான பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்துவோம். கிழக்கு தொகுதியில் விஜயோடைய அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜயோட பேச்சு எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ஒரு முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு நன்றி தெரிவிக்கிறதுங்கிற முறையில் அவருடைய உரை இதற்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது இது ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்கும், அதே மாதிரி நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் போன்ற இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களுடைய ஆட்சி அமைவதற்கு இடையூறாக என்னென்னலாம் செஞ்சாங்க அதையெல்லாம் முறியடிச்சு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் அந்த பாடி லாங்குவேஜ் மற்றது கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் கருதுறேன். மற்றபடி அவருடைய பேச்சில் பெரிய குறை இருப்பதா நான் பார்க்கிறேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.